காளானே இல்லாமல் ரோட் சைட் காளான் செய்கிறது எப்படி பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்குங்க. எடுத்துட்டு முட்டைக்கோஸை கட் பண்ணது சேர்த்துக்குங்க. வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு, அரிசி மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இந்த 3 மாவும் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை நல்லா ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. அவ்வளோதான். நம்ம எண்ணெயை காய வச்சு அதில் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணதை நல்லா பிச்சு போட்டோம்னா சீக்கிரமாக நமக்கு ஆறிடும். ஆறின உடனே நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். எண்ணெய் ஊற்றி வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு டொமேட்டோ சாஸ்க்கு பதிலாக தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா, சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதி வந்த உடனே நம்ம பிச்சு போட்டிருக்க ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு டம்ளரில் கொஞ்சம் போல் தண்ணி, கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த லிக்விடை அந்த மசாலாவில் ஊற்றிடுங்க. நல்லா திக்காய் வந்துடும். இப்போ நம்ம இறக்கும்போது கொஞ்சம் போல் மிளகுத்தூள் சேர்த்து இறக்கணுன்னா சூப்பரான ரோட் சைட் காளான் வீட்டிலே ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.